Hi friends, welcome to SideDish Samaiyal. நான் உங்க கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கங்க. subscribe பண்ணிட்டு bell பட்டனை press பண்ணி வெச்சுடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறோம். நான் ஏற்கனவே வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிட்டேன். சாதமும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு மட்டும் பார்க்கலாம். நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக Hapima Veg Fried Rice mix வந்து யூஸ் பண்றேன். இந்த பவுடரை வச்சு நம்ம ரெண்டு பேத்துக்கு தேவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வணங்குறதுக்காக நான் வந்து இப்போ தூளுப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் அரைப்பதம் வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் வந்து 100 கிராம் வந்து ஆட் பண்ணுறேன். கேரட்டும் பீன்ஸும் ரெண்டும் சேர்த்து 100 கிராம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலேயே வேக விடுங்க. நம்ம தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் எண்ணெயிலேயே வேக வைக்கிறனால நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் வேகமாக வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம நிறுத்தினாலும் வந்து காய் வந்து அடி பிடிச்சிரும். நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் இன்னொரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன் காய் வேகிறதுக்காக. ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து எப்பவுமே சாதம் வைக்கிறப்ப எப்பவும் வைக்கிற அளவை விட தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஒரு விசில் 2 விசில் கம்மியாகவே முன்னாடியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். நம்ம சாதத்தை இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுடரை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல கொட்டினீங்க அப்படிங்கன்னா கட்டி ஆகிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்பிளான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். சிம்பிள் அண்ட் சூப்பராக நாம் ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்ட அந்த பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ண ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுட்ரு ஒன்றா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. உப்பு நம்ம கரெக்டாக போட்டிருக்கனால உப்பு அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. எல்லா காயோட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.